இந்த போலீஸ் இந்த நில அபகரிப்பு விஷயத்தில் இவ்வளோ இதாக இருக்கிற போலீஸு கொடநாடு விஷயத்தில் ஏன் வேகமாக இருக்க மாட்டேங்கிறாங்க? விஜயபாஸ்கரை வந்து அவ்வளோ தூரம் கைது பண்ணுறதுல அவ்வளோ தூரம் வேகமாக போகிற 15 நாள் தொடர்ந்து ஹண்ட் பண்ணி இந்த வேட்டையாடி இந்த போலீஸு ஏன் கொடநாட்டில் இவ்வளோ தயங்கி வேலை செய்கிறீங்க? அப்புறம் வந்து இன்னொரு இது, அது மட்டும் இல்லை, ஆருத்ரா விஷயத்தில் ஏன் பொருளாதார குற்றப்பிரிவு இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது? ஏன் துபாயில் இருக்கிற ராஜசேகரனை இங்கே கொண்டுறதுக்கு ஏன் இவ்வளோ டிலே பண்ணுறீங்க? ஏன் இங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற பிரான்ச் மேனேஜர் அரெஸ்ட் பண்ணுறீங்க? ஆருத்ரா பிரான்ச் மேனேஜர், அதில் இருக்கிற பெரிய தலைகள்லாம் பாஜகவோட தொடர்பு உள்ளதாக சொல்கிறாங்க, அவங்களே நீங்கள் அரெஸ்ட் பண்ண மாட்டேன்றீங்க. அதில் ஏன் ஸ்லோவாகிறீங்க? அந்த விஷயமே ஒரு ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு காரணமாக இருக்கிற மாதிரியான ஒரு பேச்சும் இருக்கிறத பார்க்கும்போது நீங்கள் ஏன் வந்து பேசாமல் இருக்கீங்க? இன்னொன்று வந்து இந்த கவர்னர் பண்ணுற ஒரு இது என்னென்னா வந்து ஒரு விமர்சனத்துக்குள்ளார ஒரு விஷயம் என்னென்னா, டிவிஎஸ்சி இதுவரையும் 9 அதிமுக மந்திரிகள் மேலே வந்து ரைடு பண்ணி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த எஃப்ஐஆரை ப்ரொசீட் பண்ணுறதுக்கான பர்மிஷனை வந்து இந்த கவர்னர் கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா அதிமுகவுக்கும் எடப்பாடி